வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரேம் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அஸ் லேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஷேப்பை செலக்ட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு இப்போ எகைன் ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் வந்துடும். இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃப்ரேம் அளவுக்கு அந்த ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு கிராப் பண்ணுறேனோ அந்த பார்டர் அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து அந்த இமேஜ் வந்து ஃப்ரேம்குள்ளே செட் ஆகிற மாதிரி மட்டும் கிராப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு பிக்கு பிளாக் ஆகும், ஃப்ரண்ட் பிக்கு உங்களுக்கு கலராகவும் இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், லைட் எஃபெக்ட் வீடியோ, அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் மட்டும் ஒரு 25 இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இந்த கலர்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வேறு கலர்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக வீடியோ மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு லவ் யூன்னு ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுலேயும் லாஸ்ட்லேயும் வந்து எதாவது எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எமோஜிஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டாட்டை மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வந்து நமக்கு ஒரு யூனிக்காக இருக்கும். அந்த எமோஜி பக்கம் ஒரு 2 டாட் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. ரைட் சைடு WA ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கைன்மாஸ்டர்லேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஃபாண்ட்ஸை வந்து ஸ்டைலிஷான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ கீழே நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேடோன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு லுக்காக வந்து இருக்கும். ஸோ ஆடியோ வந்து நான் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை நீங்களே ஓனாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.